உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. ஒரு கண்ணாடி என்பது வெறும் பிம்பத்தை காட்டும் கருவி மட்டுமல்ல, அது ஒளியின் துல்லியமான பிரதிபலிப்பு விதியை பின்பற்றுகிறது. இயற்பியல் விதிப்படி ஒளி எந்த கோணத்தில் கண்ணாடியில் விழுகிறதோ அதே கோணத்தில் தான் திரும்பவும் பிரதிபலிக்கும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், விண்வெளியில் ஒரு மாபெரும் கண்ணாடியை வைத்து பூமியை பார்த்தால் ஒளியின் பயண வேகத்தை பொறுத்து நமது கடந்த காலத்தையே நம்மால் பார்க்க முடியும். அதாவது ஒரு பிம்பம் என்பது அழியாத ஒரு தகவல். இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த உலகம் என்பது உங்கள் ஆழ்மனதின் ஒரு மாபெரும் கண்ணாடி போன்றது. நீங்கள் எத்தகைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ அதே போன்ற சூழ்நிலைகளைத்தான் வாழ்க்கை உங்களுக்கு திருப்பி தருகிறது. உங்கள் உள்மனதின் குரல் எப்போதுமே புகார்களையும் குறைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தால், கண்ணாடி எப்படி உங்கள் முகத்தையே காட்டுகிறதோ அதுபோலவே உங்கள் வாழ்க்கை முழுவதும் அதே பிரச்சனைகளைத்தான் பிரதிபலிக்கும். உங்கள் உணர்வு என்பது ஒளியை போன்றது. நீங்கள் அன்பையும் நம்பிக்கையையும் உமிழும் போது அதே அன்பு உங்கள் வாழ்க்கையின் எல்லா திசைகளிலிருந்தும் உங்களை நோக்கி திரும்பும். உலகம் எனக்கு எதிராக இருக்கிறது என்று நினைப்பதற்கு பதிலாக என் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன என்று கண்ணாடியில் பார்ப்பது போல உங்கள் ஆழ்மனதை கவனித்து பாருங்கள். நாம் செய்யும் தவறு என்னவென்றால், கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை நிஜ வாழ்க்கையை மாற்ற முயல்வதுதான். ஆனால் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் மூல பிம்பத்தை, அதாவது எண்ணங்களை நீங்கள் மாற்றினால் வெளி உலகத்தின் பிரதிபலிப்பு தானாகவே மாறிவிடும். இன்று முதல் உங்கள் ஆழ்மனதில் ஒரு புன்னகையை உருவாக்குங்கள். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதை மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு திருப்பி தரும். வாழ்க வளமுடன்.